சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் இருந்துதான் எல்லா முடிவும் செய்யப்படுகின்றன என அதிமுக கூட்டணியை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்த நிலையில், சோனியாவை சந்திக்க 6 மணி நேரம் கருணாநிதி காத்திருந்தது மறந்து போய்விட்டதா என ஸ்டாலினுக்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கூறியுள்ள போது, தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசினால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டு எண்ணிக்கையில் அடங்காத சாதனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் எனவும், அதனால்தான் சட்டசபை தேர்தல் களத்தை தமிழக அணிக்கும் டில்லி அணிக்குமான தேர்தல் என தொடர்ந்து சொல்லி வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். விஜய் தனி விமானம் மூலம் மும்பை சென்றுள்ளது அவரது ரசிகர்களிடையே கவனம் பெற்றுள்ளது. இயக்குனர் அட்லியின் இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் மும்பை சென்றுள்ளார். அப்போது விமான நிலையத்தில் விஜய்க்கு ஆரவாரத்துடன் அவரது ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர். விஜயும் சிரித்தபடி ரசிகர்களுக்கு கை காட்டி காரில் ஏறி புறப்பட்டார். இது தொடர்பான காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அரசியலில் விஜயின் தாவேகா கட்சி தற்போது வரை கூட்டணியின்றி பயணித்து வருகிறது. கூட்டணி தொடர்பாக பல்வேறு தகவல்கள் பரவி வந்த நிலையில் மதசார்பற்ற கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என்று விஜய் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கூட்டணி வழக்கு விசாரணை, ஜனநாயகன் பட சர்ச்சை, தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான சிக்கல் என பல்வேறு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் விஜயின் இந்த மும்பை பயணம் கவனம் பெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அதிரடியான கருத்தை தெரிவித்துள்ளார். எனக்கு என் வேலை இருக்கிறது, அதை ஏன் நான் பார்க்க வேண்டுமென செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். மறைந்த நடிகர் ராஜசேகரனின் மனைவி தாரா தன்னுடைய திருமண பதிவு சான்றிதழின் நகல் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் நகல் தர இயலாது என்று பதிவுத்துறை பதில் தந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டு செயல்முறை, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் ரூபாய் 10,000க்கும் மேல் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் ரூபாய் 50,000 மேல் ரொக்கமாக கொண்டு செல்லப்படும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்படும் என்ற நிலையில், சென்னையில் 2 நாட்களில் ரூபாய் 57 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் பறக்கும் படை அதிரடியாக தெரிவித்துள்ளது. பன்னீர் காட்டிய பவ்யம் ஷாக்கான மனோ தங்கராஜ். திமுக விறுவிறு நேர்காணல். தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுக்கவில்லை என்றும், தலைவரோட நேருக்கு நேர் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேனு தான் பணம் கட்டினேன் என்று தொண்டர்களின் உணர்வோடு கலந்த ஒன்றாக வேட்பாளர் நேர்காணல் திமுகவில் இருந்து வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் தேர்வில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமென்று சீனியர் நிர்வாகிகள் அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவனை நெருக்கடிக்குள்ளாக்கி வருவதால் அம்பேத்கர் திடல் பரபரப்பாகியுள்ளது. பசை உள்ளவர்களுக்கே சீட் போஸ்டர், ஒட்டியவர்களுக்கு கேட், தடத்தடக்கும் தாவேகா கூடாரம். சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை விஜயே நேர்காணல் நடத்தி இறுதி செய்து கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில், போஸ்டர் ஒட்டின ரசிகனுக்குத்தான் பதவி இல்லாமனு சொன்னது பொய்யா கோபால் என்ற ஆதங்க குரல்கள் தாவேகா வட்டாரத்தில் ஒலிக்க தொடங்கியுள்ளன. பறிமுதல் செய்யும் பறக்கும் படை, பறித்தவிக்கும் வியாபாரிகள், கொதிக்கும் மக்கள். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. தேர்தல் பறக்கும் படையினர் இதற்காகவே காத்திருந்தது போல தங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தி வருகின்றனர். அதில்தான் ஏகப்பட்ட குளறுபடிகளும் குமுறல்களும் எழத் தொடங்கியுள்ளன. ஈரான் போருக்கு உலகம் கொடுக்கும் விலை என்ன? சரியும் பொருளாதாரம், உயரும் விலைவாசி. எங்களது இழப்புகளுக்கு பழி தீர்க்காமல் இந்த போர் முடிவுறாது என்கிறது ஈரான். இது முடிவில்லா போர் இல்லை, ஆனால் போர் முடிவுற சில காலம் பிடிக்கும் என்கிறது இஸ்ரேல். அமெரிக்காவுக்கும் ஈரான் போரை முடிக்கும் மூடுக்கு இன்னும் வந்ததாக தெரியவில்லை. ஆனால் இப்போதே இந்த போருக்காக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளும் பெரும் விலையை கொடுத்து வருகின்றன. பொதுமக்கள் பார்வைக்காக பெரிய அளவிலான கூண்டுகளில் அடைக்கப்பட்ட வேடந்தாங்கல் பறவைகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததால் கிண்டி சிறுவர் பூங்கா நேற்று திடீரென மூடப்பட்டது. மீண்டும் எப்போது திறக்கப்படும் என அறிவிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்புற வாக்காளர்களிடையே நிலவும் வாக்களிக்கும் ஆர்வமின்மையை போக்கும் வகையில் தமிழகத்தில் முதன்முறையாக உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குழு வீட்டு வசதி சங்க வளாகங்களுக்குள்ளேயே 14 வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. 2026 சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றத்தின் மூலம் வாக்காளர்கள் தங்கள் இருப்பிடத்திலேயே சிரமமின்றி வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வெற்றி வாய்ப்பு பிரச்சாரம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இனிமேல் யாரும் வரப்போவதில்லை. பெரும்பாலான கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் சேர வேண்டுமோ அங்கு போய் இணைந்து விட்டன. அதனால் தேர்தலை நோக்கி பயணிக்க வேண்டியதுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார்.
9 நாட்களுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்ட மாணவியின் உடல் கண்ணீரில் வேடநத்தம் கிராமம். தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவியின் உடல் இன்று பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாணவர்கள், உறவினர்கள், ஊர் பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று எனக்கு போர் நிறுத்தம் வேண்டாம், எதிரியை நாம் அடியோடு அழிக்கும் போது போர் நிறுத்தம் செய்ய மாட்டோம் என்று உங்களுக்கு தெரியும் தானே என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு ஈரான் போரில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே ஹார்முஸ் ஜலசந்தி மூடலே. இதை சரி செய்ய தங்களது போர்க்கப்பலை அனுப்ப சொல்லி சீனா, ஜப்பான், நேட்டோ நாடுகளிடம் ட்ரம்ப் கேட்டுள்ளார். சிலர் மறுத்துவிட்டனர், சிலர் வாயை கூட திறக்கவில்லை என்றும் இதற்கு தற்போது கடுமையாக ட்ரம்ப் சாடி பேசியுள்ளார். ஈரான் போரில் ஈடுபட்டிருந்த விமானங்களை இலங்கையில் தரையிறங்குவதற்கான கோரிக்கையை நிராகரித்ததாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார். வேலூர் மாநகராட்சி திமுக மேயர் சுஜாதா நேற்று சத்துவாச்சாரி பகுதியில் அரசின் விளையாட்டு உபகரண பொருட்களை வழங்க சென்றதாக புகார் எழுந்த நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வேலூரில் மேயர் பயணம் செய்த கார் பறிமுதல் செய்யப்பட்டு திமுக கவுன்சிலர் உட்பட 3 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் மாம்பாறை முனியப்பன் கோவில் உள்ளதாகவும் ஆண்கள் மட்டுமே வழிபடலாம், தீராத பிரச்சனைகள் தீரும் தலம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில உருமாற்ற ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரி தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பு மற்றும் சேவைகளை நேரில் ஆய்வு செய்வதற்காக 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தனர். இந்நிலையில் தீர்வு தேடி தமிழ்நாடு வந்த உத்தரப்பிரதேசம் என திராவிட மாடலை இந்தியா பின்பற்ற வேண்டுமென ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக 25 கட்சிகளுடன், எதிர்க்கட்சியான அதிமுக 14 கட்சிகளுடனும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளன. இந்த சூழலில் அதிமுகவில் தொகுதி பங்கீடு குறித்த விவரம் இன்னும் 4 நாட்களில் தெரிவிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கும் நிலையில் திமுக தங்களின் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை ஒவ்வொன்றாக முடித்து வருகின்றன. அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு இன்னும் இழுபறியாக இருந்து வரும் நிலையில் அக்கட்சி இறுதி முடிவுக்கு முன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு போராடும் நிலையே உள்ளதாக திருமாவளவன் வேதனை. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்க இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக 25 கட்சிகளுடனும், எதிர்க்கட்சியான அதிமுக 14 கட்சிகளுடனும் கூட்டணி அமைந்து தேர்தலை சந்திக்க உள்ளன. இந்த சூழலில் அதிமுக தொகுதி பங்கீடு குறித்த விவரம் இன்னும் 4 நாட்களில் தெரிவிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கும் நிலையில் திமுக தங்களின் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை ஒவ்வொன்றாக முடித்து வருகிறது. தங்கம் விலை திடீர் சரிவு. சமீபத்திய மாதங்களாக பெரிய அளவில் ஏற்றம் கண்டு வந்த தங்கம் விலை இப்போது திடீரென யூட்டர்ன் அடித்து சரிந்து வருவது இல்லத்தரசிகளையும் முதலீட்டாளர்களையும் ஒரு சேர குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக புதிய உச்சங்களை தொட்டு வந்த தங்கம் தற்போது சவரனுக்கு ஆயிரக்கணக்கில் குறைந்து வருவது நகைப்பிரியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தெரிகிறது. இன்றைய தங்கம் விலை ரூபாய் 2500க்கு மேல் குறைந்துள்ளது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 330, பவுனுக்கு ரூபாய் 2640 குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்துள்ளது. இதன்படி சென்னையில் இன்று 27 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,08,960 ரூபாய்க்கும், 1 கிராம் 13,620 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.